வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, துவரக்கொட்டையில் ஒரு காரக்குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். அது எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக கூட செஞ்சிடலாம். இது சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பூண்டு, தேங்காய், புளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் துவரக்கொட்டையும் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்லேயே டைரெக்டாக போட்டுடலாம். துவரக்கொட்டை, உருளைக்கிழங்கு, அதுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இந்த குக்கர்லேயே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சதுனால தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு போட்டதும் நல்லா கடுகு வெடித்ததும் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிஞ்சதும் இது நம்ம குழம்பு கூட சேர்த்துட்டு கலரி விட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்டான துவரக்கொட்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.